ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஹெல்த் எப்படி இருக்கு? ஏன்னா கால மாற்றம் அப்படிங்கிற மாரி நெறைய மாறுதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஏன்னா ஏன் இத எக்ஸாக்ட்டா கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அடுத்த மாசம் வந்து பர்த்டே ஆகுதுங்க. முதல்ல பர்த்டேனா ஓகேப்பா பர்த்டே வருது அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கும். இப்பலாம் பர்த்டேவா அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் உங்க உடல்நிலைகள் அதாவது பிசிக்கலி உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வயசு மாற்றத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கும் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படி யாரும் வயசாகுதே அப்படின்னு ஃபீல் பண்ற மாரி இருந்தா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாரி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அதுக்கான உணவு பழக்கங்கள பழக்கப்படுத்திக்குங்க. வாழ்றது ஒரு முறை தான். நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதா இருந்தா பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஆனா, அதுக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிக்குவேன். ஏன்னா, இது மாரியான கமெண்ட்ஸும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படின்னா, 2 தரப்பு மக்கள வந்து சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து "ஒரு தடவ தாங்க வாழ்றேன். இதெல்லாம் கூட நான் பண்ணக்கூடாதா? என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கிற மக்கள். ஓகே. இன்னொரு தரப்பு வந்து இல்ல. என்னோட கொள்கைக்கு இது எதிரானது. அதனால நான் இதுல வந்து கை வைக்க மாட்டேன். இத நான் தொடமாட்டேன். இத நான் பண்ண மாட்டேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பு மக்கள். இந்த 2 தரப்பு மக்களும் 2 பேரோட முடிவுகள மதிக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா, இந்த ஒரு தரப்பு மக்கள் இப்ப இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தரப்பு மக்கள் வந்து இதெல்லாம் வேண்டாம். என் கொள்கைக்கு எதிரானதுன்னு நெனைக்கிற ஒரு சில மக்கள போய் சீண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நீ இது கூட பண்ண மாட்டியா? இவ்ளோ கிரிஞ்சா நடந்துக்கிற" அப்படின்னு சீண்டி பார்க்கிற இடத்துல தான் ஒரு பிரச்சனையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இத பிசிக்கல் ஹெல்த்துக்கு தாங்க சொல்றேன். நீங்க அரசியலுக்குலாம் தயவு செஞ்சு போயிறாதீங்க. ஏன்னா, அ கடந்த காலகட்டங்கள்ல வந்து எதிர்ப்பு, ஒரு வன்மம், யார பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் நெறைய வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்ப குடுத்துக்கிட்டே இருக்கணும். குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா குடுங்க. அது எப்பவுமே அந்த அன்பு வீண் போகாது. 1க்கு 2ஆ உங்களுக்கு திரும்பி வரும். தயவு செஞ்சு அத நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி வருங்க. நான் அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். குடுக்குற அன்பு வந்து எப்பவுமே வீண் போனதே இல்ல என் வாழ்க்கையில. அத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது திருப்பி வரும். சரிங்களா? சரி இப்ப எதுக்கு அன்ப பத்திலாம் பேசுறீங்க? அப்படின்னு கேட்டா, ஆமாங்க. நெறைய பிரச்சனைகள் நம்மள சுத்தி நடந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கோர் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த கோர் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. டிஃபிஷியன்சி ஆஃப் என்னது? லவ். ஆமா. லேக் ஆஃப் லவ். நெறைய பேருக்கு வந்து எம்பத்தைஸ் பண்ண தெரியல. அன்ப வெளிக்காட்ட தெரியல. அந்த மாரி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எபிசோட்லயுமே நான் சொல்ற ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்டின்னா, அன்ப ஒருத்தவங்க மேல உனக்கு உண்மையாவே அன்பு இருக்கு அப்டின்னா, தயவு செஞ்சு அத வெளிக்காட்டிடுங்க. மனசுக்குள்ளயே வச்சுக்காதீங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அன்புன்னு ஒரு பேர வேற சொல்லி வச்சுட்டு இருக்கோம். லவ்வுன்னு ஒரு பேர வேற சொல்லி வச்சுட்டு இருக்கிறோம் அப்டின்னு சொல்லியிருப்பேன். இதுலயுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது அதான். ஆனா இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் ஆட் ஆன் மாதிரி. எத எடுத்தாலுமே ஆ அ அது ப்ராஃபிட் லாஸ் இருக்கிற மாரி, இதுக்கு ஒரு ஏறுமுகம் இருந்தா இறங்குற முகமும் ஒண்ணு இருக்கும் அப்டி. நேத்து ஒரு புக்ல படிச்சோங்க. அதாவது இன் யாங் அத பத்தி ஒரு நலக்கேணின்ற ஒரு புக்கு. அது வந்து நம்ம உடல்ல ஆ என்ன மாரியான டிசீஸ்லாம் எத பொறுத்து வருது அப்படிங்கிற மாரி இன் யாங் சிம்பல வச்சு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சென்டென்ஸ் பயங்கரமா குடுத்திருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் அதோட உச்சகட்டத்த அடையுதோ, அது வந்து அடுத்து வந்து வீழ்ச்சிக்கு போகும். அப்படிங்கிற மாரி எழுதியிருந்தாங்க. "டேய் இது என் லிஸ்ட்லயே இல்லையாடா? என்னடா புதுசா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி. அது அப்படித்தான். நான் இத எப்படி எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆ எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ ஹியூமன் பீயிங் படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு இன்னும் பர்ப்பஸ் இருக்கு. ஐ ஆல்வேஸ் டூ பிலீவ் நமக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அதனால தான் இன்னும் இந்த உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்புவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. நெறைய கஷ்டங்கள், நெறைய குழந்தைங்கள்லாம் ரீசென்ட் டேஸ்ல பார்க்கும்போது ஆட்டிசம் குழந்தைகள், கை, கால் ஊனமா ஒரு பிசிக்கலி சேலஞ்சிங் ஊனம்னு சொல்ல விருப்பப்படல. பிசிக்கலி சேலஞ்ச் கடவுளே தப்பு தப்பு வாயில போடு. பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிற மக்கள் வந்து, அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது, நமக்கு இப்படி இருக்கு இல்லையா? நம்மளால இந்த வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியுது இல்லையா? அவங்கள கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது நம்பலாம் அதுக்கே வந்து நன்றி கடன் பட்டுருக்கணும். ஆனா அதுவுமே அதை பத்தியுமே யோசிக்காம, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. நான் இப்படி இருக்கேன், அது இருக்கேன், லோன்லினஸ் அது இதுன்ட்டு புதுசா ஒரு வார்த்தைகள உருவாக்கி நமக்கு நாமே பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டு ஒரு வயசு வந்து வரும். எல்லாருமே இந்த ஸ்டேஜ வந்து பார்ப்போம். அப்படி இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கோ, அத நெனச்சு தயவு செஞ்சு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்கங்க.
இத நான் நெறைய விஷயம் நெறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஆனாலும் இத நான் திருப்பி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, இன்னைக்கு என்ன கவிதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கவிதைக்குள்ள போலாமா? அது நான் எழுதின கவிதை தான். என்ன அப்படின்னா, நெறைய புத்தகங்கள வாசிச்சாலுமே, எனக்கு வந்து என்னோட எழுத்துக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. நான் என்னோட டைரியில எழுதின ஒரு சில விஷயங்கள் வந்து பிசினஸ் கூட நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதாவது தன்னோட எழுத்துக்களே தனக்கு தைரியத்த உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாரி உங்களையும் நெறைய எழுத சொல்லியிருப்பேன். ஸோ அப்படித்தான். நெறைய புத்தகங்கள் வாசிச்சதுக்கு அப்புறமும் என்னுடைய எழுத்துக்கு நான் திரும்பினேன். அப்படி அ நம்மளோட யாசிப்பாளினி அப்படிங்கிற கவிதை புத்தகத்துல வந்து நான் இந்த கவிதை எழுதியிருக்கேன். தொடக்கம், தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. இப்பலாம் என்ன பண்ணிடுறோம் நம்ப, எங்க போனாலும், வந்தாலும், புதுசா எதையாவது கத்துக்கிட்டாலும், ஒரு போஸ்ட்ட போட்டு ஐ டிட் திஸ், ஐ டிட் தட், நான் இத பண்ணேன், அத பார்த்தேன், அத கழட்டுனேன், இத புடுங்குனேன், அந்த பில்ல புடுங்குனேன், அந்த செடிய நட்டேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஆனா, முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு உங்க காலேஜ் பருவத்துல யோசிச்சு பாருங்க. கல்லூரி பருவ காலகட்டங்கள்ல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா பண்றோம் அப்படின்னா, அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட, "மச்சான் நான் அத பண்ணேன். பப்பு நான் இத பண்ணேன் பப்பு." நான்லாம் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் பப்புன்னு கூப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். "பாப்ஸ் நான் ஐ டிட் திஸ். நான் இத பண்ணேன் பாப்பா." அப்படிங்கிற மாரிலாம் நான் வந்து சொல்லிக்குவேன். ஆனா, இப்ப நான் பார்க்குறேன் அது குறைஞ்சுகிட்டே வருது நெறைய பேர்கிட்ட. ஏன்னா, அந்த சோசியல் மீடியா அந்த ட்ராப்க்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டோம். அத பயன்படுத்துறது வந்து நான் தப்புன்னுலாம் சொல்லவே மாட்டேன். நான் பிசினஸ்குள்ள வந்ததுக்கப்புறம், நான் ஒருத்தவங்க இருக்கேன் அப்படின்னு தன்ன மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ள ஒரு கருவி தான் வந்து இந்த சோசியல் மீடியான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அதுவே எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள் கிட்ட இருந்து நம்மள பிரிக்கிற மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் உணர்றேன். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நடந்த நெறைய நல்ல விஷயங்கள வந்து நம்ம நண்பர்களுக்கு கால் பண்ணியோ, இல்ல நேர்ல சந்திச்சோ, என் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்றேன். நீ உன் வாழ்க்கையில என்ன பண்ற? புதுசா என்ன கத்துக்கிட்ட? அப்படிங்கிறது பகிரும்போது ஒரு ஆனந்தம் வந்து உருவாகும் இல்லைங்களா? அப்படிதான் அந்த பழக்கம் வந்து எனக்கு இன்னுமே இருக்கு. அது ஆனா மத்தவங்க வந்து ஏன் பண்ணல? அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கேள்வி, ஒரு கில்ட் ஃபீல் அப்படிலாம் எனக்கு இருந்திருக்கு. ஒருவேள மத்தவங்களுக்கு நம்மள புடிக்கலையோ, மத்தவங்க நம்மள மதிக்கலையோ, நம்மளா தான் தேவையில்லாம கால் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு இன்னுமே இருக்கு. இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனாலுமே நான் மத்தவங்களுக்கு கால் பண்ணி என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? அப்படின்லாம் நான் கேட்க தவறுனதே கிடையாது. ரேண்டமா கால் பண்ணுவேங்க. எதார்ச்சையா ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் அவங்களுக்கு கால் பண்ணி, இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ, பிஸியா இருக்கிற மாரி இருந்தா டெக்ஸ்ட் பண்ணியோ நான் வந்து பேசிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் என்ன ஆச்சு, என்னோட கல்லூரி காலகட்டங்கள்ல ஹாக்கி விளையாண்டத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி பார்த்த ஒரு புகைப்படத்துல வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து முட்ட சுபா, இன்னொருத்தவங்க பேர் வந்து ஷைலஜா. அவ தெரியல இந்த இது எபிசோட் கேட்டு கோவப்படுவாளான்னு எனக்கு தெரியாது. பட் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா கால் பண்ணேன். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என்னன்னா என்னடி கேம் அத பத்தி தான் பெருசா பேசிக்குவோம் அவங்ககிட்ட. அந்த அளவுக்கு பெருசா கனெக்ஷன் இல்லாத ஒரு ஆள் தான்னு வச்சுக்கோங்களேன் சுபா. ஆனா டீம்மேட்டுங்கிற ஒரு பாண்ட் வந்து இப்பவுமே எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ரேண்டமா 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். சாரி, கல்யாணம் ஆகி தான் 1 1/2 வருஷம் ஆகுது. ஒரு ஒரு 8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவளுக்கு கால் பண்றேன். அப்ப வந்து "சுபா கல்யாணம் ஆயிடுச்சு மரியாதையா பேசிக்கணும்." "ஹாய் சுபா எப்படி இருக்க? என்ன பண்ற? வாழ்க்கை எப்படி போகுது? உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? குடும்பத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க? மாமியார், நாத்தனார் எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ சாப்பிட்டியா? வெயிட் போட்டியா? பிசிக் மேனேஜ் பண்றியா?" அத பத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நடுவுல அவளும் நார்மலா பேசின உடனே, "ஏய் முட்டை அப்படிடி" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஷி வாஸ் லைக், "ஏய் என்ன இப்படி அவளுக்கு உண்டான டோன் இது. அவளுக்கு உண்டான டோன்லயே பாணியிலே வந்து என்கிட்ட இருந்துட்டு, "ஏய் என்ன இப்படி கூப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுடி. யாருமே என்ன அப்படி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு." அப்படிங்கிறது அவளோட உணர்வ வந்து எனக்கு ஷேர் பண்ணும்போது, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, நம்ப ஃபோன் பண்றதுக்காக யூ நாட் சப்போஸ் டூ ஃபீல் கில்ட் ஆர் பேட் அபௌட் இட். உனக்கு வந்து அத பண்ணணும்னா தயவு செஞ்சு பண்ணிடு. அ அதோட நீடும் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு. அவளுக்கு அது சந்தோஷப்பட்டுச்சு அந்த கால் அப்படின்னு நினைக்கும்போதே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப எனக்கு அதுல அந்த குற்ற உணர்ச்சி வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் பண்றோம். அந்த WhatsApp ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி நம்மளோட குரலும் இன்னொருத்தவங்களோட குரல் மாத்தி மாத்தி பதிவு பண்ணிக்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஷைலஜான்னு சொல்லியிருந்தேன். அவளுக்கு வந்து குழந்தை பொறந்திருந்துச்சு ரீசென்ட்டா. சரி பிஸியா இருப்பா. கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை வேற பொறந்திருக்கு. இப்பதான் பொறந்திருக்கு. அவலாம் நம்ம கால் அட்டெண்ட் பண்ணுவாளா? அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நான் இருந்து கால் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க பேசிட்டு இருந்தோம். அவளும் ரொம்ப நேரம் ஒதுக்கி பேசிட்டு இருந்தா. குழந்தை தூங்குது அப்படிங்கிற நேரம். அவளுக்கு ஒரு புது நியூ மாம். அவளுக்கும் எவ்வளோ டயர்டா இருக்கும் இல்லைங்களா? அத ஆனா அதெல்லாம் தாண்டி அவ நேரம் ஒதுக்கி பேசிக்கிட்டு இருந்தா. அத நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அவங்க 2 பேர்கிட்டயும் பேசும்போது தான் தெரிஞ்சது, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, பிஸியா இருப்பா.
இவ குழந்தை பொறந்திருக்கு பிஸியா இருப்பா. அதே மாரி அவங்க 2 பேருக்கு என்ன தாட் அப்டின்னா, இவ பிசினஸ் பண்றா, இவ ஒர்க்ல இருக்கா, இவ்ளோ பிஸியா இருப்பா. அப்படிங்கிற மாரி நம்பளே வந்து என்ன பண்ணிக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நான் ஒரு கம்பெனில ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணும்போது, அர்ச்சனா தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அர்ச்சனாங்கிறவங்க என் காலேஜ் சீனியர். அர்ச்சனா அக்கா, திஸ் இஸ் ஃபார் யூ படி. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒர்க் பண்ணும்போது. டோன்ட் அஸ்யூம், ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி அடுத்து சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் காண்டா இருக்கும். என்னாம்மா நீ ஏதாவது சொல்ட்டே இருக்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காண்டா இருக்கும். பட் அக்கா, அ இப்போ நான் அந்த ஸ்டில் ஐ அம் ஃபாலோவிங் தட். அத நான் மத்தவங்களுக்கும் நான் அத சொல்றதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு நீங்க தான். நீங்க அன்னைக்கு அத சொல்லலன்னா, நான் இத அன்னைக்கு இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அனுபவிச்சு நான் அத சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இந்த இடத்துல அந்த 3 நண்பர்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு மத்தவங்க கிட்ட கால் பண்ணி பேச குற்ற உணர்ச்சியா, இல்ல நீங்களாவே ஏதோ அஸ்யூம் பண்ணிக்கிட்டு, அவங்க பிஸியா இருப்பாங்க, இவங்க பிஸியா இருப்பாங்க, இவங்க நேரம் ஒதுக்குவாங்களா? அப்படிலாம் நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த குற்ற உணர்ச்சிய கழட்டி ஓரமா குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு, எல்லார்கிட்டயும் உங்க லவ்வ வந்து ஷேர் பண்ணுங்க. பேசுங்க, பழகுங்க. உங்களோட வாய்ஸ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க கிட்ட. அவங்களுடைய வாய்ஸ நீங்க கேளுங்க. நெறைய பேருக்கு வாய்ஸ் மாறி இருக்கும், பிசிக் மாறி இருக்கும், சூழ்நிலைகள் மாறி இருக்கும், வாழ்க்கை முறை மாறி இருக்கும். ஆனா, இந்த மாறாத ஒரு அன்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவ சொன்னா இல்லைங்களா? "ஏய் முட்டைன்னு என்ன கூப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுடி." அது அவங்களோட நிக்நேம் நாங்க வச்சது விளையாட்டுக்கு. அத வந்து அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இப்பவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப அது மாரியான நண்பர்கள் உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருப்பாங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, யோசிக்காம டெக்ஸ்ட் பண்ணுங்க. அவங்களுடைய காலநிலை பொறுத்து, டைம் லைன் பொறுத்து நீங்க வந்து கண்டிப்பா கால் பண்ணி பேசுங்க. ஆனா குற்ற உணர்ச்சி கண்டிப்பா இன்னொருத்தவங்களுக்கு அன்பு குடுக்கும்போது, ஆ நமக்கு மரியாதை குறைவா இருக்குமோ, அப்படிலாம் வந்து குற்ற உணர்ச்சிய வைக்கவே வைக்காதீங்க. அன்பு குடுக்கறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. சரிங்களா? அதோட இன்னொரு பாயிண்ட் எத எடுத்தாலும் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 சைடுமே இருக்கும் இல்லைங்களா? அன்பு குடுக்குறீங்க ஓகேப்பா. ஆனா அது யாருக்கு குடுக்குறீங்க? அன்பு நெறைய ஒருத்தவங்க மேல வைக்கும்போது, சாக்ரிஃபைஸும் பண்ண ஆரம்பிச்சுரும். சாக்ரிஃபைஸ் பண்றீங்க ஓகே. ஆனா அது யாருக்கு விட்டு குடுக்குறீங்க? அப்படிங்கிறது தயவு செஞ்சு யோசிச்சுக்கங்கப்பா. இல்லாட்டி பேக் ஃபயர் ஆயிடும் நமக்கே அப்படின்னு. குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து யார்கிட்ட எத கேட்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. வீட்ல வந்து சாப்பாடு வேணும்னா அம்மா கிட்ட கேட்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அப்பா கிட்ட போய் நின்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிப்பாங்க. அதே மாதிரி யார்கிட்ட தாத்தா, பாட்டி கிட்ட கேட்டா என்ன வேலை நடக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே தான் அன்புக்கும். அன்ப யார்கிட்ட குடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து குடுங்க. போய் பாம்பு கிட்ட போய் நம்ம ஜுஜுஜுன்னு கொஞ்ச முடியாது இல்லையா? நாய்க்கிட்ட வேணா அப்படி கொஞ்சலாம். அதுவே வெறி புடிச்ச நாய்க்கிட்ட போய் நம்ம போய் கொஞ்ச முடியுமா? ஜூ 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 அப்படிலாம் வி கான்ட் டூ தட். பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அன்ப வந்து குடுக்குறீங்க ஓகே. இந்த அன்ப தப்பான இடத்துல நீங்க குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலைவனத்துல தண்ணீய ஊத்திக்கிட்டு செடி முளைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாரி. அப்ப முட்டாள் யாரு? நம்ப தான். சரிங்களா? ஸோ அதனால அன்ப யார்கிட்ட குடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்காக விட்டு குடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஈகோலாம் வந்து அன்புல வந்து கிளாஷ் ஆகுங்க. ஆனா இன்னொரு சின்ன கதையும் வந்து நான் அந்த இடத்துல சொல்லிக்க விருப்பப்படுறேன். என் வாழ்க்கையில நடந்தது. என்ன அப்டின்னா, என்னோட 10த் கிளாஸ்மேட் வந்து 10வது முடிச்சப்ப பார்த்ததுங்க. அவள இத்தன வருஷம் நான் எப்ப முடிச்சேன் 10வது 2014 வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வருஷம்னு கணக்கு போட தெரியல எனக்கு டக்குன்னு. சரிங்களா? 2014ல நான் முடிச்சேன். 2014 டூ 18 காலேஜ். நான் 18ல காலேஜ் முடிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டில பிடெக் ஐடி சொன்னேன் இல்லைங்களா? அது முடிச்சுட்டோம். ஆனா 10வது முடிச்ச ஒரு பொண்ணு வந்து நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன். "கோயம்புத்தூர் வரேன்டி பாப்போமா" அப்படிங்கிற மாதிரி அவளும் அவங்க ஹஸ்பண்டும் வந்தாங்க. அந்த பையனும் வந்து என் கூட 10வது படிச்ச பையன் தான். ஸோ ரொம்ப ஜாலியா கன்வீனியன்ட்டா இருந்தது பேசுறதுக்கு. அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம் த்ரூ அவுட் அந்த ஜர்னில. அன்னைக்கு ஃபுல்லா அவ கூட தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கார்ல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு, "நீ ஜாலியா இருக்க, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெத்துக்கல, ஜாலியா உன் வேலைய பார்த்துட்டு இருக்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப நமக்கு காண்டாவுமா இல்லையா? அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? இத நெறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுப்போம். "உனக்கு என்னப்பா? நீ ஜாலியா இருக்க." இப்படி நார்மலா யார் சொன்னாலுமே கோவம் வரும். நம்மள பத்தி தெரிஞ்சவளே இப்படி சொல்றாளேன்னு கோவம் வந்துருச்சு. ஒரு சின்னதா எங்க 2 பேருக்குள்ள சும்மா தான் லைட்டா வாய் தகராறு. ஆனா, எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்துட்டா, நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது." அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அப்ப அவ கோச்சிருப்பா போல இருக்கு நம்ம சொன்னதுக்கு அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன். ஆனா, அவ வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நார்மலா "ஏய் நான் வந்துட்டேன்டி" அப்படிங்கிற மாரி அவ வந்து ஒரு உணர்வ வந்து ஷேர் பண்ணியிருந்தா. இன்னொன்னு நான் கேட்டேன். "ஏய் சாரிடி ஏதோ கோச்சுக்கிட்டியா நான் பேசுனது?" "ஏய் அதெல்லாம் இல்லடி. நானும் என் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருந்துட்டேன்." அப்படின்னு அவ சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 24 வயசுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தவங்க என்ன விட்டு விலகி போறாங்க என் வாழ்க்கையில இருந்து அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ? நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனோ? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால திருப்பி திருப்பி நான் ஃபாலோ அப் பண்ணி, ஆ அத பேட்ச் அப் பண்ண நான் நினைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப வயசு என்ன ஒரு 28 ஆகுதுங்க. அந்த லாஸ்ட் ஒரு கடைசி 4 வருஷத்துல நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா,
தப்பி தவறி யாராவது என்ன விட்டு போனாங்க அப்படின்னா, என் மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி என்ன நானே ப்ளேம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரிங்களா? ஆனா, இவ அந்த பண்ண ஒரு மொமெண்ட் தான். 10வதுல சந்திச்சோம். இத்தன வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம். அதே லவ்வோட அவளும் பேசினா. நானும் பேசினேன். எனக்குள்ள ஃபர்ஸ்ட் தயக்கம் இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். யாரு, என்ன பண்றா? அதெல்லாம் தாண்டி அவ வந்து ஃபுல்லாவே லவ் மட்டும் தான் குடுத்தா. இப்படி இருக்க தெரேசா, அப்படி பண்ற. நீ ஸ்கூல்லலாம் எப்படி இருந்த தெரியுமா? போடி! அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள இருந்த தயக்கம் அப்படியே பிரேக் ஆச்சு. சடனா. அப்புறம் இவ அந்த வாய் தகராறுக்கு அப்புறம் ஒரு வாய் பேச்சுக்கு அப்புறம் அவ சொன்ன அந்த விஷயம் வந்து, "இல்லடி நானும் தான் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அப்படி பேசிட்டேன்" அப்படின்லாம் சொல்லும்போது, 2 பேர் மேலயும் இருந்த தப்பு வந்து ஒரு இடத்துல வந்து காணாம போயிடுச்சு. நாங்க 2 பேருமே விட்டு தர வந்து ரெடியா இருக்கோம். இஃப் த பீப்பிள் வாண்ட் டூ ஸ்டே அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்கங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அது எனக்கு அப்பதான் புரியுது. அப்பதான் உரைக்குது. "தரேசா தயவு செஞ்சு போனத நெனச்சு கஷ்டப்படாம, இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்படு." அப்படிங்கிறத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மொமெண்ட்ட தான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அவங்கள வந்துட்டு உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்காக திருப்பி வருவாங்க. உங்க கூட இருப்பாங்க. அதுவரைக்கும் நீங்க நீங்களாவே இருங்க. தயவு செஞ்சு நீங்க நீங்களாவே இருங்க. தப்புன்னா இந்த ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல சொல்லுவாங்கல்ல, நல்ல விஷயங்கள் அதிகமா இருந்தா மாறித்தானே ஆகணும்னு. அப்படி உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ, அதுக்காக நீங்க மாத்திக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா, நீங்க நீங்களா இருக்கிறதுல ஒரு நல்லது இருக்குன்னா, தெரிஞ்சது அப்படின்னா, தயவு செஞ்சு யாருக்காகவும் மாத்திக்கவே மாத்திக்காதீங்க. ஓகேங்களா? அப்படிதான். என்னோட கவிதைய நான் பார்த்து ஒரு விஷயம் வந்து புடிச்சது. இந்த மொமெண்ட்ல நான் உங்களுக்கு அந்த கவிதைய ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கவிதைக்குள்ள போலாமா? இந்த கவிதையோட பேர் வந்து தொடக்கம் தொடங்கு. தொடக்கம் என்னடா நமக்கே நம்ம எழுதுனது நமக்கே கஷ்டமா இருக்கு. சாரிங்க. தொடக்கம் தொடங்கு. இந்த கவிதையோட தலைப்பு பேரு. நம் உரையாடலில் தோல்விகள் இருவருக்கும் சமமாயின், ஒருவர் வெற்றி பெற விட்டுக் கொடுத்தல் அவசியமாகிறது. அங்கிருந்தே தொடங்குகிறது நம் வாழ்க்கை. நம் உரையாடலில் தோல்விகள் இருவருக்கும் சமமாயின், ஒருவர் வெற்றி பெற விட்டுக் கொடுத்தல் அவசியமாகிறது. அங்கிருந்தே தொடங்குகிறது நம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூமன் எவல்யூஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எது ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த தொடை எலும்பு ஃபெமர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போன். அது உடைஞ்சதுன்னா நகரவே முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இந்த பரிணாம வளர்ச்சியில வந்துட்டு தியரி ஆஃப் எவல்யூஷன்ல அந்த தொடை எலும்பு உடைஞ்சு ஒரு ஜீவராசி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்காக கூட அந்த மக்கள் கூட்டம் இருந்து, அவங்களுக்கு அந்த ஹீல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அவங்களையும் சேர்த்து வா வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அங்க தொடங்கியிருக்குங்க மனுஷங்களோட மாற்றம் அப்படின்னு தியரி ஆஃப் எவல்யூஷன்ல நான் படிச்சதா எனக்கு ஞாபகம். நீங்களும் அந்த கான்செப்ட் சர்ச் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. தொடை எலும்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷங்களுக்காக நம்ம கூட இருக்கணும். அப்படிங்கிற ஒரு அன்பு இருந்திருக்குல்ல. இவன் இருந்தா என்ன? போனா என்ன? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அங்க தான் நம்ம 6வது அறிவ கண்டிப்பா பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நமக்கு உண்டான எல்லா அறிவும் பயன்படுத்தி, அன்ப யாருகிட்ட குடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்காக குடுத்து, அவங்களுக்காக அந்த ஈகோவெல்லாம் விட்டு குடுக்கறதுல தப்பே கிடையாதுங்க. ஒரு சில இடத்துல ஈகோலாம் கரெக்ட்டா எட்டி பார்க்கணுங்க. பிசினஸ்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த இடத்துல நீ யாருன்னு நீ ப்ரூவ் பண்ண தவறிட்ட அப்படின்னா, உன்ன கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, நம்மளோட எல்லா அறிவும் யூஸ் பண்ணி யாருக்கு நம்ம அன்பு குடுக்குறோம் அப்படிங்கிறத, யாருக்கு நம்ம விட்டு குடுக்குறோம் அப்படிங்கிறத எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம குடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த கவிதையில நான் அதுதான் சொல்லியிருப்பேன். "விட்டுக் குடுத்தல் அவசியமாகிறது. ஒருவர் வெற்றி பெற" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புடிச்சவங்க வின் பண்ணும்போது, நீங்களும் வின் பண்ணதா ஆமா தானே. அமையுதுல்ல நமக்கு. நம்மளும் வின் பண்ண மாதிரி தானே அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு அன்போட விட்டுக் குடுங்க. சும்மா நான் உனக்கு விட்டுக் குடுத்ததால தான் நீ வளர்ந்த அப்படிலாம் சொல்லாம, ஆ ஸ்ப்ரெட் லவ் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு. எவ்வளோ நாள் இருந்துற போறோம் இல்லைங்களா? ஸோ ட்ரை டூ ஸ்ப்ரெட் லவ் ஆல் த வே எல்லாருக்குமே வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே அன்ப குடுத்து, பழகி நம்ம வாழ்க்கையில நம்மளும் சந்தோஷமா இருப்போம். கூட இருக்கிறவங்களையும், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். சோ ஃபார் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நெறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்றதுக்கு. ஆனா, இப்ப அந்த டைம்லாம் பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள வச்சா தான் நமக்கும் அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுக்காக, நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். ஆம் த வேற எதுவும் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோட் வந்து எனக்கு இந்த மாரி டாபிக்ல பேசுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி குடுக்குறேன். அந்த ஐடிக்கு வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ சோ மச் காய்ஸ். எப்போதும், எப்போதும் எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. இவள் உங்கள் சகி. இப்போதும், எப்போதும்.